ஏப்ரல் 1, 2006 நைட்டில் பிரையன் ஷாஃபர் ஒரு 27 வயசு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கொலம்பஸ்க்கு ஸ்ப்ரிங் பிரேக்கை செலிப்ரேட் பண்ண போயிருக்காங்க. இவங்கெல்லாம் அக்லி தூனா சலூனான்னு ஒரு பார்க்கு போயிருக்காங்க. அந்த பார் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் உள்ள இருந்திருக்கு. விடிய காலையில் 1:55க்கு பிரையன் அந்த பார்க்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி செக்யூரிட்டி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. இந்த செக்யூரிட்டி கேமரா இந்த பாரோட என்ட்ரன்ஸில் இருக்குது. ஸோ என்ன ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா, இவர் 2 பொண்ணுங்க கிட்ட பார் என்ட்ரன்ஸில் நின்று பேசிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார் உள்ளே போயிருக்காரு. அதுதான் பிரையன் ஷாஃபரை எல்லாரும் கடைசியாக பார்த்தது. இந்த பார்க்கு ஒரே ஒரு பப்ளிக் என்ட்ரன்ஸ் தான் இருக்குது. அதுவும் சிசிடிவி கேமராவால் தான் மானிட்டர் பண்ணிக்கிட்டு இருக்குது. போலீஸ் இந்த ஃபுட்டேஜ்லாம் கேர்ஃபுல்லாக ரிவ்யூ பண்ணும்போது என்ன பார்த்துருக்காங்கன்னா, பிரையன் அந்த பார்க்குள்ளே போனதை எல்லாரும் பார்த்துருக்காங்க. ஆனால் பிரையன் அந்த பாரை விட்டு போனது அந்த ஃபுட்டேஜ்லேயே இல்லை. பிரையன் அந்த பார் விட்டு வெளியாகி யாருமே பார்க்கல. அந்த ஃப்ரண்ட் டோர் சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகலை, எக்ஸிட் டோர் சிசிடிவிலையும் ரெக்கார்ட் ஆகலை. எப்படி இருக்குன்னா, அவர் அந்த பார்க்குள்ளே மறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அந்த பாரை சர்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நியர்பை ஸ்ட்ரீட்ஸை செக் பண்ணாங்க. அப்புறம் அந்த ஹோல் பில்டிங்கையும் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் குளம், பக்கத்தில் உள்ள பார்க்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க. ஆனால் பிரையனை பற்றி ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. பிரையனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வாரம் கணக்காக இவருக்கு கால் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க, இவர் எங்கே தான் போனாருன்னு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவர் ஃபோன் வாய்ஸ் மேல்கே போகும். ஆனால் ஒரு நாள் அவர் ஃபோன் ரிங் போயிருக்கு. அந்த ஃபோனுக்கு ரிங் போகுதுன்னா அந்த ஃபோனை யாரோ ஆன் பண்ணியிருக்காங்க. யாரோவா இல்லை பிரையனா கூட இருக்கலாம். ஆனால் போலீஸ் அந்த சிக்னலை ட்ரேஸ் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த சிக்னல் அப்படியே காணாமல் போயிடுச்சு. போலீஸோட தியோரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வேறு ஏதாவது ஒரு எக்ஸிட் வழியாக சிசிடிவி ரெக்கார்ட் பண்ணாத ஏதாவது ஒரு எக்ஸிட் வழியாக அவர் வெளியாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு தியோரி என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி அவர் குடிச்சிட்டு வெளியாகனால அவர் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டாரோன்னு. ஆனால் நியர்பை ஏரியாஸ்லாம் செக் பண்ணும்போது ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி. இன்னொரு தியோரி என்ன சொல்லுதுன்னா, மேபி அவர் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வாலண்டியராக டிஸப்பியர் ஆகிருக்கலான்னு. மேபி அவருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்காமல் இருக்கலாம், வேறு ஏதாவது பிளான் இருக்கலாம், அதுக்காக காணாமல் போயிட்டாருன்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இந்த தியோரிலாம் உண்மைன்றது எந்த ப்ரூஃபும் இல்லை. அண்ட் இன்னைக்கு வரைக்கும் பிரையன் ஷாஃபர் கிடைக்கவே இல்லை. இவரோட கேஸ் ரொம்ப ஒரு ஷாக்கிங் கேஸ்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சாதாரண மனுஷன் அவர் ஒரு பார்க்குள்ளே போனார், திரும்ப வெளியே வந்ததுக்கான ஒரு சிசிடிவி ரெக்கார்ட் இல்லை, யாரும் பார்த்ததாகவும் சொல்லலை. இவர் வெளியே எப்படி இருக்கும்? நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு இந்த கேஸ் பற்றி. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பாய்.